நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 74. மாடிப்படிகளில் ஓசை கேட்க செவிலி திரும்பி பார்த்து, யாதவ அரசி வருகிறார்கள் என்றாள். அர்ஜுனன் பொய் வியப்புடன், என்ன அவளே இறங்கி வருகிறாள் என்றான். செவிலி கண்களால் நகைத்துவிட்டு முன்னால் சென்று, வணங்குகிறேன் இளவரசி என்றாள். சுபத்ரை வெண்பட்டாடை அணிந்து இளநீலப்பட்டை மேலாடையாக போட்டிருந்தாள். குறைவான அணிகளும் சற்றே கலைந்த குழலுமாக இருந்தாள். மேலே வருவீர்கள் என்று எண்ணினேன், காத்திருந்த பின் நானே வந்தேன் என்றாள். வரத்தான் எண்ணினேன், மைந்தருடன் பேசத் தொடங்கிவிட்டேன் என்றான் அர்ஜுனன். சுபகை தலை வணங்கி விலகிச் சென்றாள். செவிலியும் அவளை தொடர்ந்து சென்றாள். சுபத்ரை அருகே வந்து அர்ஜுனன் எதிரிலிருந்த பீடத்தில் அமர்ந்து இரு கைகளையும் சேர்த்தபடி, என்ன சொல்கிறார் மாவீரர் என்றாள். அர்ஜுனன் திரும்பி சுஜயனை பார்த்தபடி, மாவீரராகி கொண்டிருக்கிறார். உண்மையான வீரம் என்ன என்று அறிந்து விட்டார் என்றான். ஆம், இவர் பேசுவதை பார்க்கவே வியப்பாக இருக்கிறது. அப்படி என்ன செய்தீர்கள் என்று அந்த தடித்த செவிலியிடம் கேட்டேன். அவள் பெயரென்ன என்றவுடன் அர்ஜுனன் சுபகை என்றான். அவளை அறிவீர்களா என்று சற்றே மாறிய விழிகளுடன் சுபத்ரை கேட்டாள். அறிவேன் என்றான். சுபத்ரை ஓரிரு கணங்களுக்கு பின் அவ்வெண்ணத்தை அப்படியே தள்ளி பிரிதொரு புறத்திற்கு மாற்றி, அவள்தான் இவரை மாற்றியவள். அப்படி என்ன சொல்லிக் கொடுத்தாய் என்றேன். ஒரே ஒரு நூலை பல முறை சொல்லி இருக்கிறாள் என்றாள். ஒரு நூலை அல்ல, 2 நூல்களை என்றான் அர்ஜுனன். முதல் நூல் என்னுடைய பயணங்களை பற்றியது. 2வது நூல்தான் உங்கள் குடியின் நேமிநாதரை பற்றியது. சுபத்ரை, ஆம், நான் குறிப்பிட்டது அந்த 2வது நூலை மட்டும்தான். முதல் நூலை இவர் வெறும் கதைகளாகத்தான் கேட்டிருக்கிறார், கற்றிருக்கவில்லை என்றாள். அர்ஜுனன் அவள் விழிகளை பார்த்து உடனே திரும்பி கொண்டு அபிமன்யுவின் கன்னங்களை தடவி, வலுவான சிறிய பற்கள், மீன் பற்களைப் போல் கூறியவை என்றான். இன்னும் உங்களை கடிக்கவில்லையா என்றாள் சுபத்ரை. இல்லை, கடிக்கவில்லை, மறந்துவிட்டான் போல் இருக்கிறது என்று குனிந்த அர்ஜுனன், கடிக்கவில்லையா, இந்தா கடி என்று விரலை நீட்டினான். கடிக்க மாட்டேன் என்றான் அபிமன்யு. ஏன்? அவன் தலைக்கு மேல் கை தூக்கி சுட்டு விரலை ஆட்டி, நாளைக்கு கடிப்பேன் என்றான். சுபத்ரை சிரித்து, எதிர்கால திட்டங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றாள். ஸ்ருதகீர்த்தி, நானும் அவனும் வெள்ளை குதிரையில் போய் கலிங்கத்து இளவரசியை சிறைப்பிடித்து அவளை கடிப்போம் என்றான். சுபத்ரை சிரித்து பீடத்தில் நிமிர்ந்து அமர்ந்து, சில நாட்களாகவே கலிங்கத்து இளவரசியின் கதை ஓடிக்கொண்டிருக்கிறது என்றாள். என்ன கதை அது என்றான். தெரியவில்லை, அங்க நாட்டு அரசரின் கதை அது. சூரிய பிரதாபம் என்ற பெயரில் புலவர் ஒருவரால் எழுதப்பட்டிருக்கிறது. செவிலி ஒருத்தி சொன்னாள். அர்ஜுனன் ஓ என்றான். அதன் கதை தலைவர் கர்ணன். அதை கேட்ட பிறகுதான் கலிங்கத்து இளவரசி என்ற பேச்சு ஆரம்பித்திருக்கலாம். அதில் ஓர் பகுதியில் அவர் துரியோதனருக்காக வெண்புறவியில் சென்று கலிங்க இளவரசிகளை சிறைப்பிடித்து வருகிறார். இளைய இளவரசி சுப்ரியையே அவர் மணந்து கொள்கிறார் என்றாள் சுபத்ரை. அர்ஜுனன் இயல்பாக ஓஹோ என்றான். சுபத்ரை அவன் கண்களையே நோக்கியபடி, அங்குள்ள செவிலியருக்கு அந்த கதை பிடித்திருக்கிறது போலும் என்றாள். எங்கே என்றான் அர்ஜுனன். தெரியவில்லை, பாஞ்சால அரசியின் மாளிகையிலாக இருக்கலாம். அர்ஜுனன் அவள் விழிகளை தவிர்த்து திரும்பி ஸ்ருதகீர்த்தியிடம், அந்த கதையை உங்களிடம் சொன்னவர் யார் என்றான். அந்த கதை அது ஏட்டிலே என்றான் ஸ்ருதகீர்த்தி கை விரித்து. பேரரசியின் அரண்மனையில் உள்ள முது செவிலி என்னிடம் சொன்னாள். அங்க நாட்டரசர் கர்ணன் வெண்புறவி மேல் போகும் கதை என்றான். சுபத்ரை, அத்தையா அந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்? வியப்புதான் என்றாள். அர்ஜுனன், அன்னை அக்கதைகளை விரும்புவார் என்றான். ஏன் என்று சுபத்ரை கேட்டாள். அதை அவர்தான் சொல்ல முடியும் என்றான். சுபத்ரை, பேரரசியை நான் வெறுமே சடங்குகளில் மட்டுமே பார்க்கிறேன் என்றாள். அர்ஜுனன், உன் தமையனிடமிருந்து செய்தி ஏதேனும் உண்டா என்றான். இங்கு இன்னும் சில மாதங்களில் நகர்பணி முடிந்துவிடும். அதன் பிறகு ஒரு பெரிய நகரணி விழா நடக்கவிருப்பதாக சொன்னார்கள்.
அப்படியென்றால் அவர் இங்கு வந்து சில மாதங்கள் தங்குவார் என்றுதான் பொருள் என்றாள். அர்ஜுனன் புன்னகையுடன், அவரை சொன்னதும் உன் முகம் மலர்கிறது என்றான். ஆம், அதில் என்ன? ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் முகத்தை எண்ணிக்கொண்டுதான் விழிக்கிறேன். அவர் முகத்தை நெஞ்சில் நிறுத்திய பின்புதான் துயில்கிறேன். இங்கிருந்தாலும் இல்லை என்றாலும் அவர் எப்போதும் என்னுடன் தான் இருக்கிறார். ஆம், நானும் தான் என்றான். நானும் தான் என்றான். நம் இருவரிடையே பொதுவாக இருப்பது இந்த ஒன்றுதான். அவள் அவனை நோக்கி, ஆம், இது ஒன்றேனும் பொதுவாக உள்ளதே என்று எண்ணிக்கொண்டேன் என்றாள். அர்ஜுனன், நேமிநாதர் விண்ணேகிய கருநிலவு நாளை ரைவதமலையில் திருவிழாவாக கொண்டாடுகிறார்கள் என்றான். சுபத்ரை வியப்புடன், எப்போது என்றாள். அர்ஜுனன், இன்னும் 8 மாதங்கள் உள்ளன, நாம் செல்வோம் என்றான். அவள், என் தமையன் உறுதியாக அங்கே வருவார், நாம் செல்வோம் என்றாள். அவள் விழிகள் சரிந்தன. நீள் மூச்சுடன், அவரது தோற்றம் என் விழிகளில் இன்னும் உள்ளது. அவர் இருந்த குகையையும் நின்று விண்ணேகிய பாறைகளையும் பார்த்தால் மீண்டும் அவரை பார்ப்பது போல என்றாள். அர்ஜுனனின் கண்கள் வலி கொண்டவை போல் சற்று மாறின. சுபத்ரை, ரைவதமலைக்கு செல்லும் போது நீங்கள் என்னுடன் அந்த சிவயோகியின் தோற்றத்தில் வர வேண்டும் என்றாள். அர்ஜுனன் புன்னகைத்து, ஏன் என்றான். அது என் விளைவு. இந்திரபிரஸ்தத்திற்குள் அன்று நுழைந்த போதே நான் சிவயோகியை இழந்து விட்டேன். என் நினைவுகளில் மட்டும்தான் அவர் இருக்கிறார். ரைவதமலையில் நான் அவர் கைப்பற்றி படிகளில் ஏற வேண்டும் என்றாள். அர்ஜுனன் அபிமன்யுவை தொட்டு, உன் இடையில் இவன் இருப்பான். இருக்கட்டும், இவன் அந்த சிவயோகியின் மைந்தன் என்றாள் சுபத்ரை. எந்த வலையிலும் சிக்காது அறுத்து கடந்து செல்லும் பெருவேழம் போன்று எந்த சூழ்கையில் இருந்தும் வெளியேறும் முழுமை கொண்ட வீரன் இவன். அந்த கனவைத்தான் நான் ஈன்றிருக்கிறேன். அர்ஜுனன் அபிமன்யுவை நோக்கி விழி கணிந்து, அவ்வாறு நிகழட்டும் என்றான். அபிமன்யு, நான் உள்ளே நுழைவேன், வாளால் வெட்டி உள்ளே நுழைவேன் என்றான். எதற்குள் நுழைவாய் என்று அர்ஜுனன் கேட்டான். பூவுக்குள், பெரிய பூ என்றான். 1000 இதழ் கொண்ட பூ, அந்த பூவுக்குள் நான் நுழைவேன். அர்ஜுனன் செவிலியை நோக்க, அவள் மூடிய தாமரை ஒன்றுக்குள் இருந்து வண்டு வெளியேறி வந்ததைக் கண்டு அஞ்சி அலறினார். எப்படி அது உள்ளே சென்றது என்றார். அந்தியில் அது மூடும்போது வண்டு உள்ளே சிக்கிக்கொள்ளும் என்றேன். அன்றிலிருந்து தாமரை என்றாலே அஞ்சுகிறார். அஞ்சுகிறாயா என்றான் அர்ஜுனன் குனிந்து. இல்லை என்று அபிமன்யு சொன்னான். நான் தாமரை மலரை வாளால் வெட்டுவேன், பெரிய வாளால் வெட்டுவேன். ஸ்ருதகீர்த்தி, நாங்கள் இருவரும் வெள்ளை குதிரையில் போய் பெரிய தாமரை மலர்களை வெட்டுவோம். அந்த குளத்தில் முதலைகள் இருக்கும். 100 முதலைகள், 7 முதலைகள். அவற்றின் வாய்க்குள் பெரிய பற்கள், குருவாள் போன்ற பற்கள் என்றான். நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன் என்று அபிமன்யு சொன்னான். சுஜயன் சிரித்து, இவர்கள் கனவு காண்கிறார்கள் என்றான். சுபத்ரை, இவருக்கு காண்டீபத்தை காட்டுவதற்காகவே அந்த செவிலி அழைத்து வந்திருக்கிறாள் என்றாள். அபிமன்யு, காண்டீபம் காண்டீபம் என்றான். ஸ்ருதகீர்த்தியும் காண்டீபம் காண்டீபம் என குதித்தான். அர்ஜுனன் சுஜயனிடம், நீ பார்க்க விழைந்தாயா என்றான். அந்நூலை படித்தால் காண்டீபத்தை பார்த்து தொழுதுதான் அமைய வேண்டும் என்று செவிலி சொன்னார் என்றான். பார்ப்போம், நானே அதை பார்த்து நெடு நாட்களாகின்றன என்றான் அர்ஜுனன். சால்வையை எடுத்தபடி எழுந்து, நான் இவர்களுக்கு காண்டீப கோவிலை காட்டி வருகிறேன் என்றான். சுபத்ரை இயல்பாக எழுந்து ஆடையை சரி செய்தபடி, அவளை பார்த்தீர்களா என்றாள். அர்ஜுனன் அந்த வினாவை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு கணம் குழம்பி பின்பு, ஆம் பார்த்தேன் என்றான். என்ன சொன்னாள் என்றாள். பொருட்படுத்தாத பாவனை அதில் தெரிந்தது. அவன் புன்னகைத்தபடி, என்னிடம் அவள் எதை பேசினாலும் இறுதியில் அது இளையாதவரிடம்தான் வந்து சேரும். அவள் ஆம் என்றாள். இந்நகரில் பெருங்குடியேற்ற விழா நடைபெறும் போது இளையாதவரை நானே சென்று அழைத்து வர வேண்டும் என்றாள். நான் ஆம் என்றேன் என்றான் அர்ஜுனன். ஏன், முறைப்படி அழைத்தால் அவர் வரமாட்டாரா என்றாள் சுபத்ரை. இல்லை,
இந்நகரின் வேள்வி தலைவராக அவர் அமர்ந்திருக்க வேண்டும் என்றாள். சுபத்ரை, வேள்வியா என்றாள். ராஜசூய வேள்வி ஒன்று நிகழ்த்த வேண்டும் என்றான். அவருக்கு நாடும் நகரமும் உள்ளதே, இங்கு ஏன் வேள்வியில் அமர வேண்டும் என்றாள் சுபத்ரை. அதை நீ அவளிடம்தான் கேட்க வேண்டும் என்றான் அர்ஜுனன். யாதவர் வேள்வி காவலாக அமர்வதை சத்திரியர் ஏற்பார்களா என்றாள் சுபத்ரை. அர்ஜுனன், அவர் பாரத வருஷத்தின் நிகரற்ற நகரின் அரசர் என்றான். சுபத்ரை, ஏதோ திட்டம், என்ன திட்டம் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஏதோ திட்டம் இருக்கிறது அதில் என்றாள். அதை நீயே எண்ணி அறிந்து கொள். இவ்வரண்மனையில் உன் பணி அவளை எண்ணுவது மட்டும் தானே என்ற பின் திரும்பி சிறுவர்களிடம், காண்டீபத்தை பார்ப்போம் வருக என்றான். காண்டீபம் என்று அபிமன்யு பளிங்கில் ஆணி உரசும் ஒலியில் கூவியபடி வாசலை நோக்கி ஓடி அதே விரைவில் திரும்பி கால் தடுக்கி விழுந்து இரு கைகளையும் ஊன்றி எழுந்து ஓடி வந்தான். விழுந்ததும் தன் ஓட்டத்தின் ஒரு பகுதியே என்பது போல கைகளை தூக்கி, இவ்வளவு பெரிய வில் என்றான். அதை நான் 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 என்ற பின் செவிலியை பார்த்து, சிரிக்கிறாள் என்றான். ஓடிப்போய் அவளை தன் கைகளால் தள்ளினான். அவள் உறக்க நகைக்க திரும்பி அர்ஜுனனை அணுகினான். அர்ஜுனன் அவனை தோள்களை பிடித்து சுழற்றி தூக்கி தன் தோளில் அமர்த்தி கொண்டான். ஸ்ருதகீர்த்தி, சுஜயன் இருவரும் அவன் இரு கைகளை பற்றி கொண்டனர். அபிமன்யு அவன் தலைமயிரை பற்றியபடி கால்களை அவன் மார்பில் உதைத்து, விரைவு புறவியே விரைவாக என்றான். திரும்பி சுபத்ரையிடம், உச்சி உணவுக்கு இங்கு வந்து விடுவேன் என்றபடி அர்ஜுனன் வெளியே சென்றான். சுபத்ரை சிரித்தபடி நோக்கி நின்றாள். இடைநாழியில் நின்றிருந்த சுபகையை நோக்கி அர்ஜுனன் புன்னகைத்தான். அவள் மெல்லிய குரலில், எங்கு செல்கிறீர்கள் என்றாள். இவனுக்கு காண்டீபத்தை காட்டத்தான் வந்தாயா என்றான். அவள் முகம் சிவந்து, நானும் பார்க்கத்தான் என்றாள். வா என்று சிரித்தபடி அவன் முன்னால் செல்ல அவள் மூச்சு வாங்கியபடி பின்னால் வந்தாள். வெளிமுற்றத்தை அடைந்து அங்கு நின்றிருந்த காவலனிடம், படைக்கல கோயிலுக்கு என்றான். ஆணை என அவன் தலை வணங்கினான். அங்கு நின்றிருந்த 3 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் அவன் குழந்தைகளை ஏற்றிய பின் ஏறிக்கொண்டான். சுபகை தயங்கி நின்றாள். ஏறிக்கொள் என்றான். அவள் திகைத்து பாகனை நோக்கிய பின் திரும்பி நோக்கினாள். என்றான். அவள் மெல்ல, அரச தேர் என்றாள். ஏறு என அர்ஜுனன் கை நீட்டினான். அவள் முகம் சிவந்தது. கண்களை தழைத்து இதழ்களை இறுக்கியபடி அசையாமல் நின்றாள். கழுத்தின் தசைகள் அசைந்தன. என்றான் அர்ஜுனன். அவள் தன் தடித்த கையை நீட்டினாள். அவன் அவள் சிறிய மணிக்கட்டை பற்றி தூக்கி மேலே ஏற்றி தனக்கு பின்னால் அமரச் செய்தான். சுஜயன் சிரித்தபடி, செவிலி எண்ணெயின் முகத்தை பாருங்கள், அழுவது போல் இருக்கிறது என்றான். அர்ஜுனன் திரும்பி நோக்க அவள் கைகளில் முகத்தை பொத்தி கொண்டாள். சுஜயன், என்னிடம் காண்டீபம் பற்றி நிறைய சொன்னார்கள் என்றான். அப்போதெல்லாம் முகம் வேறு யாரிடமோ பேசுவது போல இருக்கும். தேர் பெருஞ்சாலை மேல் எழுந்து சகட ஓசையுடன் மாளிகைகளை கடந்து சென்றது. காண்டீபம் 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 என்று சிறுவர்கள் கையசைத்து கூச்சலிட்டனர். அர்ஜுனன் திரும்பி சுபகையிடம், மாலினி எண்ணெயை பார்க்க நான் வருவேன் என்றான். நானும் அங்கிருப்பேன் என்றாள் சுபகை. நான் உன்னை அங்குதான் பார்க்கவும் விழைகிறேன் என்றான். இங்கே வந்ததுமே நான் பாஞ்சால அரசியைத்தான் பார்த்தேன் என்றாள். அர்ஜுனன் புன்னகையுடன், நினைத்தேன் என்றான். தன் பதற்றத்தை வெல்ல சிரித்து கொண்டு, நீங்கள் இப்படி மைந்தர் சூழ வருவதை பார்க்கும்போது உங்களுக்குள் உங்கள் தமையன் பீமன் வாழ்கிறார் என்று தோன்றுகிறது என்றாள். நானும் அவரும் ஒன்றுதான் என்றான் அர்ஜுனன். அதை அவரது பெண்களிடமல்லவா கேட்க வேண்டும் என்றாள் சுபகை. அர்ஜுனன் நகைத்தான். அரண்மனை மாளிகைகளுக்கு தென்கிழக்கே அக்னி மூலையில் இருந்தது காண்டீபத்தின் ஆலயம். அதன் முற்றத்தில் அவர்களின் தேர் சென்று நிற்பதற்கு முன்னரே அவர்கள் வரும் செய்தியை அறிவித்திருந்தனர். அர்ஜுனன் இறங்கி மைந்தரை ஒவ்வொருவராக தூக்கி இறக்கினான். அபிமன்யு, தூக்குங்கள் தூக்குங்கள் என கை நீட்டி கால்களை உதைத்தான். அவனை தூக்கி தோளில் வைத்தபடி சுபகையிடம், வருக என்றான் அர்ஜுனன். அவள் இறங்கி அண்ணாந்து நோக்கி, இத்தனை பெரிய ஆலயமா என்றாள். அர்ஜுனன், இங்கு அனைத்துமே பெரியவைதான் என்றான். ஸ்ருதகீர்த்தி,
மாமரம் என்றான். எங்கே என்றான் சுஜயன். அபிமன்யு, நான் பார்த்தேன் என்றான். அவர்கள் மூவருமே ஆலயத்தை மறந்து மாமரத்தை நோக்கி திரும்பினர். மாங்காயே இல்லை என்றான் ஸ்ருதகீர்த்தி. அபிமன்யு உடனே விழி திருப்பி ஆலய கொடியை நோக்கி குரங்கு கொடி என்றான். அர்ஜுனன், அவர் அனுமன், காற்றின் மைந்தர், ரகுகுலராமனின் தோழர் என்றான். அனுமன் என்று சொல்லி அபிமன்யு ஏதோ சொல்ல வந்து இதழ்களை மட்டும் அசைத்தான். உதட்டை பிதுக்கியபடி மாங்காயே இல்லை என்றான் சுஜயன். இப்போது பருவம் அல்ல, வாருங்கள் என்று சுபகை அவர்களின் தலையை தொட்டாள். ஒரு மாங்காய் என்று அபிமன்யு சொன்னான். மாங்காயா, எங்கே என்றான் ஸ்ருதகீர்த்தி. அதோ என அவன் சுட்டிக்காட்ட அர்ஜுனன் பார்த்து விட்டான். சுபகை, தந்தையின் விழிகள் என்றாள். அதற்குள் ஸ்ருதகீர்த்தியும் பார்த்தான். ஆமாம், ஒரே ஒரு மாங்காய் என்றான். சுஜயன், எங்கே என்றான். இலைகளுக்கு அடியில் ஒரே ஒரு சிறிய மாங்காய் நின்றது. அது தெய்வங்களுக்குரியது என்றாள் சுபகை. இல்லை, அதை பார்க்கும் கண்கள் கொண்டவர்களுக்குரியது என்றான் அர்ஜுனன். நான் பார்த்தேன் என்றான் அபிமன்யு. அவர்களுக்காக காத்து நின்றிருந்த ஆலய பூசகரும் காவலர்களும் தலை வணங்கியபடி அணுகினர். சிவந்த பட்டை இடையில் கட்டி நெற்றியில் செந்நிற குருதி குறி அணிந்த பூசகர் அர்ஜுனனிடம், காண்டீபம் தங்களுக்காக காத்திருக்கிறது இளையவரே என்றார். அர்ஜுனன், இவர்கள் அதை பார்க்க வேண்டும் என்றனர் சிறுதரே. ஆம், கௌரவ சுபாகுவின் மைந்தர் வந்திருப்பதாக சொன்னார்கள் என்ற பூசகர் திரும்பி இளையவர்களிடம், வருக இளவரசர்களே, குருகுலத்தின் நிகரற்ற பெரும் படைக்களம் அமைந்துள்ள இடம் இது. அதன் காட்சி உங்களை வெற்றி கொள்பவர்களாக ஆக்கட்டும். அதன் பேரருள் உங்கள் தோள்களில் ஆற்றலாகவும் உள்ளங்களில் அச்சமின்மையாகவும் சித்தத்தில் அறமாகவும் வாழ்க என்றார். அபிமன்யு நான் என முன்னால் ஓடினான். அவனை ஸ்ருதகீர்த்தியும் சுஜயனும் தொடர்ந்து சென்றனர். வட்ட வடிவமான கோவிலின் வட்டப்படிக்கட்டில் அவர்கள் முழங்காலில் கையூன்றி ஏறி சென்றனர். அபிமன்யுவை ஒரு காவலன் தூக்கி மேலே விட்டான். உள்ளே காற்று சுழன்று கொண்டிருந்தது. ஸ்ருதகீர்த்தி பூசகரின் அருகே சென்று, அந்த வில்லை நான் தூக்க முடியுமா என்றான். முடியாது என்றார் அவர். நான் வளர்ந்தால் என்றான். வளர்ந்த பின் உரிய தவங்களை செய்தால் தூக்கலாம் என்றார் பூசகர். ஏனென்றால் இது வெறும் ஒரு வில் அல்ல, இது ஒரு தெய்வம். மண்ணில் வில் வடிவில் எழுந்தருளி இருக்கிறது. ஸ்ருதகீர்த்தி, ஏன் என்றான். தெய்வங்கள் ஏன் மண்ணுக்கு வருகின்றன என்று நாம் எப்படி அறிவோம் என்று பூசகர் சொன்னார். பிரம்மன் தன் புருவங்களின் வடிவில் அமைத்தது இந்த வில். 1000 யுகம் இது அவர் முகத்திலேயே ஒரு படைக்கலமாக இருந்தது. பின்னர் பிரஜாபதி இதை பெற்று 1000 யுகங்கள் வைத்திருந்தார். அப்போது ஒளிமிக்க வெண்முகில் கீற்றாக இது இருந்தது. அவர் இதை இந்திரனுக்கு அளித்தார். 7 வண்ண வான வில் என அவர் கையில் இது 1000 யுகங்கள் இருந்தது. இந்திரனிடமிருந்து சந்திரன் இதை பெற்று தன்னை சூழும் வெண்ணிற ஒளி வளையம் என சூடியிருந்தார். பின்னர் வருணன் இதை அடைந்தார். திசை தொட்டு திசை வரை எழும் பேரலை வடிவில் அவரிடம் இருந்தது இது. இந்த நிலம் காண்டவவனமாக இருந்ததை அறிந்திருப்பீர்கள். இதை ஆண்டிருந்த நாகர்களை வெல்வது அக்னி தேவரின் வஞ்சினம். அக்னி தேவரின் கோரிக்கையின்படி அந்த மாநாகங்களை வென்று இதை கைப்பற்றியவர் இளைய பாண்டவர். நாகங்களின் கோரிக்கையின்படி இந்திரன் மழை முகிலை கொண்டு வந்து இக்காட்டை மூடினார். மழைத்தாரைகள் காட்டுக்கு மேல் நீர் காடு என நின்றிருந்தன. இந்திரனை வெல்ல இளைய பாண்டவருக்கு ஒரு பெரும் படைக்கலம் தேவையாயிற்று. குழந்தைகள் தலை தூக்கி அர்ஜுனனையே நோக்கின. அவன் புன்னகையுடன் நடந்தான். முலைகள் மேல் கை வைத்து உணர்வெழுச்சியால் உதடுகளை இறுக்கியபடி சுபகை வந்தாள். அக்னி தேவர் வருணனிடம் கோரியதற்கேற்ப அவர் காண்டீபத்தை இந்திரன் மைந்தருக்கு அளித்தார். தொடுவானில் ஒரு துண்டை வெட்டி எடுத்தது போன்ற பேருருவம் கொண்ட வில் இது. நினைத்த தொலைவுக்கு அம்புகளை ஏவக்கூடியது என்றபடி உள்ளே அழைத்து சென்றார் பூசகர். மண்ணில் ஊழை நடத்துவதற்காக பெரும் படைக்கலங்கள் பிறக்கின்றன. வீரர் கையில் அமைந்து மானுடரை ஆட்டி வைத்து மேழ்கின்றன. ராகவராமன் கையில் அமைந்த சிவதனுசுவுக்கு பின் இதுவே மிக பெரிய வில் என்கின்றனர் திமித்திகர். சுதையாலான 18 பெருந்தூண்கள் கருங்கல் பாலங்களால் ஆன தரையில் ஊன்றி மேலே மரத்தாலான குவை மாடத்தை தாங்கி நின்ற அந்த ஆலயத்தின் உள்ளே
கருவறை 4 தூண்களுக்கு மேல் குவைக்கூரையுடன் தனியாக நின்றது. உள்ளே வான்வெளி நீல நிற ஓவியமாக தீட்டப்பட்டிருந்தது. சூரியனும் சந்திரனும் ஆதித்யர்களும் ஒளி முடி சூடி நின்றிருக்க ஐராவதமும் உச்சை சிரவசும் பறந்து கொண்டிருந்தன. 8 திசைகளிலும் திசை யானைகள் துதிக்கை கொண்டு வானை தூக்கி இருக்க திசை காவல் தேவர்கள் படைக்கலங்களுடன் தங்கள் ஊர்திகள் மேல் அமர்ந்திருந்தனர். 4 பக்கமும் திறந்த வாயில்கள் கொண்ட கருவறையை சுற்றியிருந்த தாழ்வாரத்தினூடாக சுற்றி வர முடிந்தது. உள்ளே செம்பட்டு விரிக்கப்பட்ட பீடத்தின் மேல் சந்தன மரத்தாலான மேடையில் காண்டீபம் பொன்னூல் அணி செய்யப்பட்ட செம்பட்டால் மூடி வைக்கப்பட்டிருந்தது. அதை சூழ்ந்திருந்த 4 அணித்தூண்களில் பிரஜாபதியும் இந்திரனும் சந்திரனும் வர்ணனும் அருளல் கையுடன் நின்றிருக்க மேலே பிரம்மன் குனிந்து அருள் நகைப்புடன் அதை வாழ்த்தினார். காலையில் அதற்கு போடப்பட்ட மலர் மாலைகள் ஒளியுடன் இருந்தன. பூசை பொருட்கள் அதன் முன் பலிபீடத்தில் படைக்கப்பட்டிருந்தன. பூசகர் உள்ளே நுழைந்து 3 முறை வணங்கிய பின் நமோ வாகம் என்று கூவியபடி அந்த செம்பட்டு திரையை மெல்ல விலக்கினார். வளைவுகளாகச் சுருங்கி அது இழுபட்டு விலக கடலலை விலகி எழும் கரைப்பாறை போல காண்டீபம் வெளிவந்தது. பொன் உருகி வழிந்த ஓடை போல தோன்றியது. 20 அடி நீளம் கொண்டிருந்தது. அதன் நான் அவிழ்த்து சுருட்டப்பட்டு ஓரமாக வைக்கப்பட்டிருந்தது. பொன்முனை கொண்ட 3 அம்புகள் அதன் நடுவே படைக்கப்பட்டிருந்தன. துருக்கொள்ளா இரும்பாலானது. பொன்னுரை இடப்பட்டுள்ளது என்றார் பூசகர். குழந்தைகள் கருவறை தரைநிலையை கைகளால் பற்றி நுனிக்கால்களில் நின்று அதை நோக்கினர். பூசகர் அதன் பொற்செதுக்குகளை சுட்டி காட்டி வலது முனையில் சங்கு சக்கரம், இடது முனையில் மா காளையும் சூலமும், நடுவே பிரம்மனுக்குரிய வஜ்ராயுதம். இது பரசுராமனின் மழு, அனுமனின் கதை. இது துர்க்கையின் வாளும் வேலும் பாசமும் அங்குசமும் இதோ உள்ளன. குபேரனின் உழலை தடி இது. அனைத்து தெய்வங்களின் படைக்கலங்களும் இதில் பொறிக்கப்பட்டுள்ளன என்றார். குழந்தைகள் மூச்சிழுத்த நிலையில் சொல்லிழந்திருந்தன. ஒவ்வொரு கருநிலவு நாளிலும் இதற்கு குருதி பலி அளித்தாக வேண்டும். இந்நகரில் வாழும் அனைத்து படைக்கல தெய்வங்களும் ஒவ்வொரு நாளும் கருக்கிருட்டில் வந்து இதை வணங்கிச் செல்வதாக சொல்கிறார்கள். எனவே விடிந்து ஒளி எழுவது வரை இங்கே எவரும் இருப்பதில்லை. இரவில் இதற்கு விளக்கு வைக்கும் வழக்கமும் இல்லை என்றார் பூசகர். ஸ்ருதகீர்த்தி திரும்பி அர்ஜுனனை நோக்கி பின்பு திரும்பி வில்லையும் நோக்கி நேள் மூச்சு விட்டான். நோக்க விழைகிறாயா என்றான் அர்ஜுனன். ஆம் என்றான். அர்ஜுனன் அவனை தூக்கி அதை நன்றாக காட்டினான். இதை எப்படி வென்றீர்கள் தந்தையே என்றான். அர்ஜுனன், அன்று என் உள்ளத்தில் உலகையே வெல்லும் விழைவு இருந்தது. விண்ணையும் மண்ணையும் தொடும் ஆணவமும் இருந்தது என்றான். மானுடன் தெய்வமாவதை தெய்வங்கள் விரும்புகின்றன. கைகளை தூக்கி கால்களை உதைத்து எனக்கு எனக்கு என்றான் அபிமன்யு. நான் அதை தூக்குவேன் என்றான் பூசகர். அதை பிறர் தொட முடியாது என்று நெறி உள்ளது இளையவரே என்றார். அர்ஜுனன் கருவறைக்குள் சென்று அந்த வில்லை நோக்கி ஒரு கணம் நின்றான். பின்பு ஆழிவேந்தே என மெல்லச் சொன்னபடி குனிந்து அதை தொட்டு சென்னை சூடி வணங்கினான். அதன் வலது ஓரத்தை பற்றி இயல்பாக தூக்கினான். அது எடை குறைவானது என்று அப்போதுதான் தெரிந்தது. எம்பி தலை நீட்டி, அவ்வளவுதான் எடையா என்றான் சுஜயன். இல்லை, முறைப்படி தூக்காவிட்டால் அசைக்கக்கூட முடியாத அளவுக்கு எடை கொள்ளும் வல்லமை இதற்குண்டு என்ற அர்ஜுனன் அதை சற்றே வளைத்து அதன் தண்டை ஒன்றன் உள் ஒன்றாகச் செருகினான். அவன் கையில் அது மாயமெனச் சுருங்கி மிகச் சிறிய வில்லாக ஆகியது. சுருங்குகிறது என்றான் ஸ்ருதகீர்த்தி. வலக்கையில் முழங்கையளவே ஆன சிறிய காண்டீபத்துடன் அர்ஜுனன் வெளியே வந்தான். இடக்கையில் சிறிய அம்பு இருந்தது. இத்தனை சிறியதா என்றான் சுஜயன். இலக்குக்கு ஏற்ப அது உருக்கொள்கிறது என்றான் அர்ஜுனன். திரும்பி ஸ்ருதகீர்த்தியிடம் வருக என்றபடி வெளியே சென்றான். முற்றத்தில் அவன் இறங்கிய போது அவர்கள் நானும் நானும் என்றபடி தொடர்ந்து ஓடி வந்தனர். அபிமன்யு, நான் வில்லை, எனக்கு வில் என்று சொற்களை உதிர்த்தபடியே அடிவளைவு உருவாகாத தளிர்கால்களை தூக்கி தூக்கி பதித்து வைத்து அவர்களுக்கு பின்னால் ஓடினான். அர்ஜுனன் வில்லை வளைத்து நான் ஏற்றினான். அது விளையாட்டு பாவை போல் இருந்தது. அவன் அதை தூக்கி குறி நோக்கி எய்தான். பொன்முனையுள்ள அம்பு மீன் கொத்தி போல எழுந்து சென்று
இலைகளை ஊடுருவி 2 கிளைகளை தவிர்த்து வளைந்து தழைப்புக்குள் நின்றிருந்த மாங்காயை கவ்வி வானில் சென்று வளைந்து கீழிறங்கியது. ஸ்ருதகீர்த்தியும் சுஜயனும் அதை நோக்கி ஓடினர். சுஜயன் அதை எடுத்தான். புதிய மாங்காய் என முகர்ந்தான். அபிமன்யு எனக்கு எனக்கு என்று கூவியபடி அவர்களை தொடர்ந்து ஓடினான். சுஜயன் மாங்காயை கடிக்கப் போன போது அபிமன்யு நின்று காலை உதைத்து, கடிக்காதே என்றான். சுஜயன் ஏன் என்றான். அபிமன்யு எனக்கு என்று கை நீட்டினான். சுஜயன் திகைத்த அர்ஜுனனை நோக்கினான். ஸ்ருதகீர்த்தி அவனுக்கு பாதி போதும் என்றான். அபிமன்யு முகம் சிவந்து கண்கள் இடுங்க சுஜயனிடம், நான் உன்னை கொல்வேன், அம்பு விட்டு தலையை அறுப்பேன் என்றான். சுஜயன் மாங்காயை தாழ்த்தினான். ஸ்ருதகீர்த்தி அர்ஜுனனை நோக்க, அவனுக்கு பாதி என்றான் அர்ஜுனன். எனக்கு முழு மாங்காய், இல்லையேல் நான் உன்னை கொல்வேன் என்றான் அபிமன்யு. அவரிடமே கொடுத்து விடுங்கள் என்றாள் சுபகை சிரித்தபடி. அதற்காக வில்லேந்தவும் சித்தமாகிறார் என்ற சுஜயன் அதை அபிமன்யுவிடம் கொடுத்தான். அவன் அதை வாங்கி தன் மார்புடன் அணைத்து கொண்டு புருவங்களை சுருக்கி அவர்களை நோக்கினான். எத்தனை கூரிய கண்கள் என்றாள் சுபகை. கண்களின் ஒளியே அம்புகளுக்கும் செல்கிறது என்பார்கள். அர்ஜுனன் அபிமன்யுவையும் சுஜயனையும் சில கணங்கள் நோக்கிவிட்டு பெருமூச்சுடன் திரும்பி ஆலயத்திற்குள் சென்றான். காண்டீபத்தை கருவறையில் முன்பிருந்த வடிவில் வைத்து தொட்டு வணங்கிவிட்டு புறம் காட்டாமல் காலெடுத்து படி இறங்கினான். முற்றத்திற்கு திரும்பி அவன் வந்தபோது மைந்தர் சிரித்து கூவியபடி அந்த மாங்காயை பந்து போல வீசி எறிந்து ஓடி சென்று எடுத்து விளையாடி கொண்டிருந்தனர். ஸ்ருதகீர்த்தி மாங்காயை எடுத்ததும் அபிமன்யு எனக்கு எனக்கு என கூவினான். அதை அவன் வீச சுஜயன் பிடித்து கொண்டான். அபிமன்யு சிரித்தபடி அதை துரத்தி சென்றான். செல்வோம் என்றான் அர்ஜுனன். வாருங்கள் இளவரசர்களே என்றாள் சுபகை. சுஜயன் ஓடி வந்து தேரில் ஏறி, நான் முதலில். ஸ்ருதகீர்த்தி மூச்சிறைக்க படிகளில் கைகளால் தொற்றி ஏறி, நான் 2வது என்றான். அபிமன்யு வந்து சுபகையின் ஆடையை பற்றி என்னை தூக்கு என்றான். அவள் அவனை தூக்கி மேலே நிறுத்த, நான் முதலில் நான் முதலில் என்று அவன் கை தூக்கி கூவினான். நீ எப்போது கிளம்புகிறாய் என்றான் அர்ஜுனன். சுபகையின் கண்கள் சற்று மாறுபட்டன. நீங்கள் என்னை மறந்திருப்பீர்கள் என்று நினைத்தேன் என்றாள். மறந்திருப்பீர்கள் என்று எண்ணியே உங்கள் முன் நின்றேன். அர்ஜுனன் நினைத்திருப்பேன் என்றால் வந்திருக்க மாட்டாயா என்றான். மாட்டேன் என்றாள். ஏன் என்றான் அர்ஜுனன். நீங்கள் அறிந்த சுபகை அல்ல நான். மாறிவிட்டாயா என்றான். பார்த்தாலே தெரியவில்லையா என்று அவள் சொன்னாள். அவள் விழிகள் அறியாமல் சரிந்து அவளுடைய பருத்து தோய்ந்த முலைகளை நோக்கின. அர்ஜுனன் அவளை பார்த்தபடி, அப்படியானால் அன்று வெறும் உடலையா எனக்காக கொண்டு வந்தாய்? அவள் திடுக்கிட்டு அவனை நோக்கி, என்ன சொல்கிறீர்கள் என்றாள். நீ அளித்தது இன்றும் உன் விழிகளில் அப்படியேதான் உள்ளது. அவள் கீழுதட்டை இழுத்து பற்களால் கடித்தாள். உன்னை நினைவு கூர்ந்த அனைத்து தருணங்களிலும் நான் பழுத்து இறப்பை நோக்கி செல்லும் முதியவனாக இருந்தேன். அவற்றில் நீ இன்னும் உடல் தளர்ந்து தோல் சுருங்கி கூந்தல் நரைத்த முதியவளாக இருந்தாய், இதே விழிகளுடன். அவள் கண்கள் நீர் நிறைந்தன. 2 கைகளாலும் மார்பை பற்றியபடி ஐயோ என்றாள். அது வெறும் கனவல்ல, முதுமை நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த காண்டீபத்தை தூக்கி வீசிவிட்டு முதியவனாக நான் சென்று அமரும் இடம் எங்கோ இருக்கிறது என்றான். அவள் அழுகையில் உடைந்த குரலில், அங்கு எனக்கு ஒரு இடம் இருந்தால் என் வாழ்வு முழுமை பெறும் என்றாள். அங்கு இவர்கள் எவருக்கும் இடம் இல்லை, உனக்கு மட்டும்தான் இடம் உள்ளது என்றான் அர்ஜுனன். தன்னை மறைப்பவன் போல அவன் சாலையை நோக்கி முகம் திருப்ப ஒளி அலைகளாக ஓர கட்டடங்கள் அவன் முகம் மீது கடந்து சென்றன. சுபகை நீண்ட பெருமூச்சு விட்டு, போதும், இத்தனை நாள் எனக்குள் ஓடிய வினாவுக்கான விடை இது. ஏதோ நோயின் வெளிப்பாடாக வெளிப்படும் வெறும் மூன்கட்டிதானா நான் என்று எண்ணியிருந்தேன். என் உடலுக்கும் உயிருக்கும் உள்ளத்திற்கும் அதில் நிறைந்துள்ள அனைத்திற்கும் ஒரு இலக்கு உண்டு என்று இப்போது தெரிகிறது. நான் காத்திருக்கிறேன். திரும்ப மாலினி அன்னையின் தவக்குடிலுக்கே செல்கிறேன். அங்கு நானும் தவம் இருக்கிறேன். எங்கெங்கோ சென்றாலும் திரும்பி அங்கு வந்து கொண்டே இருக்கிறேன். நீ அங்கு இருப்பதுதான் உகந்தது. திரும்பி வர ஓர் இடம் இருக்கிறது என்ற எண்ணம் நன்று. மேலும் போது இல்லத்தில் அன்னை காத்திருக்கிறாள் என்று எண்ணி
உலகெங்கும் அலைந்து திரியும் மைந்தனின் விடுதலையை அப்போது அடைவேன். அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிய புன்னகைத்தாள். அவன் அவள் தோள்களில் கை வைத்து செல்வோம் என்றான். போவோம் போவோம் என்று அவள் ஆடையை பற்றி இழுத்தான் சுஜயன். அன்னை மலர்ந்திருக்கிறார். இனிமேலும் உங்களிடம் பேசினார் என்றால் அழுவார். சுபகை கண்ணீரை இரு கைகளாலும் துடைத்து புன்னகைத்தபடி ஆம் என்று சொல்லி தேரில் ஏறிக்கொண்டாள். அர்ஜுனன் தேர்தட்டில் அமர்ந்து செல்வோம் என்று சொன்னான். சிறுவர்கள் விரைக விரைக என்று கூச்சலிட்டனர். அதுவே விளையாட்டாக ஆக விரைக 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 என்று கூவியபடி துள்ளி குதித்து கையாட்டினர். அர்ஜுனன் புன்னகையுடன் சாலையை நோக்கி கொண்டிருந்தான். மறுபக்க சாலையை அவள் கண்ணீருடன் நோக்கி கொண்டிருந்தாள். காண்டீபம் முழுமை பெற்றது. நன்றி.